அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். வரியை குறைக்க இந்தியா ஒப்புதல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கும் கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்று திரும்பிய நிலையில் இக்கருத்தை அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. 9 மாவட்டங்களில் மகளிருக்கான புதிய விடுதிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்டு மகளிருக்கு இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள். சர்வதேச மகளிர் தின விழா மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். 100 மகளிர் பயணிகளுக்கு இளஞ்சிவப்பு அதாவது பிங்க் நிறத்தில் ஆட்டோக்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்வயம் ப்ளஸ் மூலம் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகள். சென்னை ஐஐடி புரிந்துணர்வு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்வயம் ப்ளஸ் இணையதளம் வாயிலாக வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகள் வழங்குவது தொடர்பாக சென்னை ஐஐடி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் 10,000 மாணவர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தில் ஸ்வயம் ப்ளஸ் இணையவழி கல்வி திட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை சேர்க்கவும், அவர்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த புதிய படிப்புகளை படிக்க வாய்ப்பு வழங்கவும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் சென்னை ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. முதல் கட்டமாக 2500 மாணவர்களை ஸ்வயம் ப்ளஸ் கல்வி திட்டத்தில் சேர்க்கவும், வருங்காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை சேர்க்கவும் திட்டமிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் கிடையாது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அதை பறைசாற்ற விதமாக இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இணையவழி விநியோக பணியாளர்கள் ஈஸ்ரம் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வேண்டுகோள்னு தெரிவிச்சிருக்காங்க. இணைய வழியில் உணவு, பொருள் விநியோகம், வாகன போக்குவரத்து மற்றும் தொழில்முறை சேவையில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஸ்ரம் வலைதளத்தில் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஈஸ்ரம் அப்படின்ற இதில் பதிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இணையவழியில் உணவுப் பொருள் விநியோகம் பண்ணுறவங்க, அப்புறம் வாகன போக்குவரத்து மற்றும் தொழில்முறை சேவையில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ராஜஸ்தானில் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் முறைப்படுத்தும் மசோதா மாநில அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை முறைப்படுத்தும் மசோதாவுக்கு மாநில அமைச்சரவை சனிக்கிழமை ஒப்புதல் வழங்கியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எங்கே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க மசோதாவுக்கு எந்த மாநிலத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னா ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இஸ்ரோ தலைவரான நாராயணன் எத்தனாவது தலைவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சாகித்ய அகாடமி விருதுன்னு கொடுத்துருக்காங்க. தில்லியில் சாகித்ய அகாடமி சார்பில் சனிக்கிழமை மாலை நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ் மொழி பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 அப்படின்ற நூலுக்கு பேராசிரியர் ரா. வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருதை வழங்கி கௌரவித்த அகாடமியின் தலைவர் மாதவ் கௌஷிக். இந்த விழாவில் பல்வேறு மொழிகளில் தேர்வான மொத்தம் 23 பேருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.